இந்த கிரைண்டரில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் அனுப்பி வச்ச உண்மையான பிரச்சனை இது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டெக் மதுரை மூர்த்தி. நான் ஏற்கனவே போட்ட வெட் கிரைண்டர் சர்வீஸ் பண்ணுற வீடியோவை பார்த்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருவர் அவரோட கிரைண்டரை சர்வீஸ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த ரியல் சர்வீஸ் ஒர்க்கை முழுசாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கிரைண்டரில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக அந்த பிசிபி போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அங்கே அவங்க கஸ்டமரோட ஊர் தஞ்சாவூர், நம்ம சர்வீஸ் பிளேஸ் மதுரையில் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, அங்கே உள்ள டெக்னீஷியனுக்கு அந்த சென்டரில் உள்ள 2 பின்னையும் கழட்ட முடியலன்றது ஒரு ப்ராப்ளமு. அதை 2-3 சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதை கழட்ட முடியாது, இதை சைடில் ப்ரோக்கன் பண்ணி தான் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீடியோ பார்த்து எனக்கு அனுப்புனாங்க. பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு தரமாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட நம்பகத்தன்மைக்கு நான் பாத்திரமாக இருந்ததுக்கு எனக்கு கடைசியாக கிடைச்ச அவார்டையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காமிச்சிருக்கேன். டைமரோட வர மாடல் இது இருக்கிறதுலே காஸ்ட்லியான மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு சில்வர் பின்னு மாதிரி இருக்கும். இதில் தான் லாக் ஆகும். இந்த சில்வர் பின்னை எடுக்கிறதுக்கு நம்ம மோட்டருக்கு வர ஸ்க்ரூ, லென்த்தான ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை போட்டு எடுத்தால் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அந்த ஆர்ம் செட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இதே மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னு கழட்டுறதுக்கு என்ன வரும்னா, நம்ம ஸ்டோன் ஹோல்டர் இருக்குல்ல, ஸ்டோன் ஹோல்டரில் கம்பி வச்சு கழட்டலாம். அதில் அந்த மரம் கரெக்டாக செட் ஆகும். நான் அதை வச்சு தான் கழட்டுவேன். நம்ம அப்புறம் பேக்கில் உள்ள பாடியில் உள்ள ஒரு 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பாடியை ரிமூவ் பண்ணோம்னா உங்களுக்கு மோட்டரில் அது எப்படி ராக் ஆகுன்றது மேலே மெட்டல் பிளேட்டில் எல்லாம் இருக்கும். கெப்பாசிட்டி, பெல்ட்டு எல்லாமே தரோவாக செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் தான் கம்ப்ளைண்ட்டு. என்னென்னா, இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ரிலே சவுண்டு கேட்குது, டக்கு 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 டக்குன்னு கேட்குது. அதனால் இது சுவிட்சில் கம்ப்ளைண்ட்டாக டிஸ்பிளேல ப்ராப்ளமான்றதை செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிஸ்பிளே போர்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுல தண்ணி பட்டிருக்கு. அதனால் அதை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறோம். அந்த டிஸ்பிளே போர்டை, டிஸ்பிளேக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு தண்ணி போயிருக்கு. அந்த மாவு அரைச்ச தண்ணி உள்ளே போயிருக்கு. அதெல்லாம் தின்னர் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம். நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே போர்டில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு பட்டன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகலை. மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே தான் எரிஞ்சு போயிருக்கு. இந்த ரிலேவை சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். போட்டு நம்ம கழட்டி பிசிபி ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. அதனால் அந்த சுவிட்சு இது டபுள் சைடு பிசிபி. இது 2 சைடு சால்டரிங் இருக்கும். அந்த மாதிரி மாடல் இருக்காது. இப்போ நம்ம ஸ்க்ரூ ப்ராப்பராக எல்லாமே வயர் எதுவும் டேமேஜ் ஆகாமல், வயர் எதுவும் அந்த ஸ்க்ரூக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்க்ரூ எல்லாமே போட்டால் போதும். இதில் எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. அதனால் இது எப்போவுமே இந்த ஸ்க்ரூ ப்ராப்ளம் வராது. 6 ஸ்க்ரூக்கு 6 ஸ்க்ரூ போட்டோம்னாலே போதும். இது கிரைண்டர்லேயே இருக்கிறதுலே பெட்டர் மாடல். நான் இதுக்கு யாருக்கு ரெக்கமெண்ட் கொடுத்தாலும் இந்த மாடலை கொடுப்பேன் நான். இது பார்த்தீங்கன்னா பிசிபி ரெடி பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க எந்த டைமும் எனக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் மேனுவலாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ நான் மேனுவலாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். பிசிபி ரெடி பண்ணிட்டேன். அதே பட்சத்தில் கஸ்டமர் எனக்கு மேனுவலாக தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேனுவலாக நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் நாட்டி எதுவுமே கிடாத அளவுக்கு உங்களுக்கு மேனுவல் நம்ம எப்பயுமே ப்ராப்ளம் வராது அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. இதில் கஸ்டமர் அவங்க மெயினாக சொன்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எனக்கு டைமர் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்துடுது, எனக்கு ஸ்டாப் ஆயிடுது, எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, திரும்ப 5 நிமிஷத்தில் நின்றுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி மேனுவலாக மாற்றணும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு 100% ஷார்ட்டேஜ் ஆயிடுது. அவங்க இன்னொரு மெயினான பிரச்சனை சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த லாக்கில் உள்ள பின் எடுக்க முடியலன்றது தான் அவங்க மெயினான பிரச்சனையாகவே சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரஸ்ட்டாக இருந்துச்சு. இதை கரெக்டான முறையில் எடுக்கணும், இல்லைன்னா இந்த பாடி டேமேஜ் ஆகிரும். அங்கே உள்ள டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த பின் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நாம் ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபினிஷ் ஆயிருச்சு. இதை நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். அந்த வீடியோவும் இதில் பண்ணியிருக்கேன் நான். இது எதுக்கான சேஃப்டிக்காக கொடுத்துருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ கோகனட் செப்பர் போட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடக்கூடாதுக்காக போட்டுக்கிறீங்க. அது தண்ணி வாஷ் பண்ணல உள்ள தண்ணி போகக்கூடாதுக்காக இந்த சேஃப்டிக்கு சின்ன அந்த கவர் பண்ணுற பிளாஸ்டிக்கு எல்லாமே ப்ராப்பராக வச்சு லாக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு மாட்டினோம்னாலே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த சைடில் கஸ்டமர் தஞ்சாவூர்லேருந்து வெறுமனே அந்த அட்டைப்பட்டியில் ஒரு சாக்கு வச்சு மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி கீழே தெர்மாக்கோல் அட்டையெல்லாம் வச்சு இங்கேருந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்றக்காக ஃபுல்லாக பேக்கடாக நம்மகிட்ட இருந்த தெர்மாக்கோலை வச்சு பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம். நம்மளுக்கு கஸ்டமருக்கும் இது ஃபுல்லாமே பேக் பண்ணி
அவங்களுக்கு அவங்க அட்ரஸை ஃபில் பண்ணி லாரியில் போட்டு விட்டாச்சு. திரும்ப கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வீடியோவும் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு கிடைச்ச வெகுமதியே அந்த வீடியோ தான். என்னென்னா நம்மளுக்கு அதை காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து நல்லா அரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோன்றதை சாட்டிஸ்ஃபைடுக்காக அவங்க அந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அரைச்சிருச்சு, ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த வீடியோ எனக்கு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கு அந்த வீடியோ பதிவு பண்ண தான் எனக்கு இதில் சம்பாதிச்ச பெரிய சொத்துன்னு நான் நினப்பேன். எனக்கு கஸ்டமர் என்னோடய சேனலை பார்த்து எனக்காக என்னை நம்பி எனக்கு அனுப்பி அவங்களோட நம்பகத்தன்மைக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்றதுக்கு நான் அதை ரிட்டர்ன் அனுப்பியிருந்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் தான் இது. அதை தான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி.